வணக்கம். செய்திச் சுருக்கம். திருப்பதி லட்டு விவகாரம் ஜெகனுக்கு அடிமேல் அடி. திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் எந்த அளவு உலகளவில் பிரபலமோ அதே அளவு அங்கு கிடைக்கும் லட்டு பிரசாதமும் பிரபலம். ஒரு நாளைக்கு 3 லட்சம் லட்டுகள் வரை பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பக்தர்கள் மத்தியில் இதற்கு இருக்கும் டிமாண்டை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வதெல்லாம் கூட நடக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிர வைக்கும் குற்றச்சாட்டை கிளப்பினார். பக்தர்கள் புனிதமாக கருதும் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் முந்தைய ஜெகன் ஆட்சியில் விலங்கு கொழுப்பு சேர்க்கப்பட்டதாக கூறினார். తిరుమల లడ్డు కూడా నాసి రకం. నాకైతే ఆశ్చర్యం వేస్తుంది. ఎన్ని కంప్లైంట్ చేసినా కడాన వెంకటేశ్వర స్వామి పవిత్రతను దెబ్బతీశారు. ఎన్నోసార్లు చెప్పాం. అక్కడ ఎంత దుర్మార్గంగా ప్రయత్నం చేశారంటే అంత దుర్మార్గంగా ప్రవర్తించారు. కడాన అన్న దానంలో క్వాలిటీ ఆఫ్ ఫుడ్ లేకుండా చేశారు. దేవుని దగ్గర పెట్టే ప్రసాదం అపవిత్రం చేసే విధంగా ఓసారి బాధేస్తుంది. నాసి రకమైన ఇంగ్రీడియంట్సే కాకుండా ఎనిమల్ ఫ్యాట్ కూడా వాడారని. அடுத்த நாளே திருப்பதி லட்டு தொடர்பான ஆய்வக அறிக்கையும் வெளியானது. மீன் எண்ணெய் விலங்கு கொழுப்பு தடயங்கள் லட்டில் இருப்பதாக கூறப்பட்டது. முந்தைய ஆட்சியில் இப்படி அநியாயம் செய்தனர். நாங்கள் அதை தரமானதாக மாற்றி லட்டு தயாரிப்பில் நெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதாகவும் சந்திரபாபு நாயுடு கூறினார். இப்படி திடுக்கிடும் குற்றச்சாட்டு கிளம்பியதில் சந்திரபாபு ஒரே கல்லில் 2 மாங்காய் எடுத்துவிட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது பக்தர்கள் மத்தியில் ஜெகன்மோகன் மீது கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது. இன்னொன்று, தேர்தலில் தோல்வியடைந்த ஜெகன் மீண்டும் ஆந்திர அரசியலில் தலையெடுக்க முடியாத வகையில் சிக்கலையும் இந்த விவகாரம் ஏற்படுத்திவிட்டதாக கூறுகின்றனர். காங்கிரசும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக சாடியுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக முழுமையான உண்மை தெரிய சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் மாநில தலைவரும் ஜெகன்மோகன் சகோதரியுமான ஷர்மிளா வலியுறுத்தியுள்ளார். இந்துக்கள் வழிபடும் தெய்வத்தின் புனிதத்தை நாசம் செய்யும் வகையில் இந்த செயல் நடந்துள்ளது. இதற்கு யார் பொறுப்பு என்று கண்டுபிடியுங்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி மறுத்துள்ளது. தெலுங்கு தேசம் கட்சி அரசியல் லாபத்திற்காக பொய் சொல்வதாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒய் சுப்பா ரெட்டி குற்றம் சாட்டியுள்ளார். கோயிலின் புனிதத்தையும் கோடிக்கணக்கான பக்தர்களின் புனிதத்தையும் சேதப்படுத்தியவர் சந்திரபாபுதான். அவர் அரசியல் ஆதாயத்திற்காக எந்த மோசமான செயலையும் செய்ய தயங்க மாட்டார் என்பது மீண்டும் நிரூபணமாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். திருப்பதி லட்டு விவகாரம் ஹைகோர்ட்டை நாடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் மீன் எண்ணெய், மாட்டுக் கொழுப்பு உள்ளிட்ட விலங்கு கொழுப்புகள் கலக்கப்பட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். ஜெகன்மோகன் முதல்வராக இருந்த காலத்தில் நெய் கொள்முதலில் முறைகேடு நடந்ததாகவும் அவர் புகார் கூறினார். இதையடுத்து லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படும் நெய் குஜராத் ஆய்வு நிறுவனத்திற்கு பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. பரிசோதனை முடிவில் நெய்யில் 37% விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டது. இதனால் பக்தர்கள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இந்நிலையில் சந்திரபாபுவின் குற்றச்சாட்டுக்கு எதிராக ஆந்திர ஹைகோர்ட்டில் ஜெகன்மோகன் தலைமையிலான ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வழக்கு தொடர்ந்துள்ளது. அந்த மனுவில் லட்டு குறித்து சந்திரபாபு நாயுடு கருத்து தொடர்பாக ஹைகோர்ட் குழு அமைத்து விசாரணை நடத்தி உண்மை நிலவரத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இந்த மனு 25ஆம் தேதி அவசர வழக்காக விசாரிக்கப்படும் என ஆந்திர ஹைகோர்ட் தெரிவித்துள்ளது. திருப்பதி லட்டில் விலங்கு கொழுப்பு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை. பவன் கல்யாண் உறுதி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வழங்கப்படும் லட்டு பிரசாதத்தில் மீன் எண்ணெய், மாட்டுக் கொழுப்பு உள்ளிட்டவை கலக்கப்பட்டுள்ளதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டினார். ஜெகன்மோகன் முதல்வராக இருந்த காலத்தில் நெய் கொள்முதலில் முறைகேடு நடந்ததாகவும் அவர் புகார் கூறினார். லட்டு தயாரிக்க பயன்படும் நெய் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பரிசோதனை முடிவில் நெய்யில் 37% விலங்கு கொழுப்பு கலக்கப்பட்டது உறுதியானது. இது தொடர்பாக ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. கடந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் அரசால் அமைக்கப்பட்ட திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு பல கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். பிரசாதத்தில் விலங்கு கொழுப்புகளை சேர்த்தவர்கள் மீது எங்கள் அரசு சாத்தியமான மற்றும் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க உறுதி பூண்டுள்ளது. இந்த விவகாரம் கோயில்களை இழிவுபடுத்துதல், இந்து தர்ம நடைமுறைகளை சுற்றியுள்ள பல சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. நாடு முழுவதும் உள்ள கோயில்கள் தொடர்பான அனைத்து பிரச்சினைகளையும் ஆராய தேசிய அளவில் சனாதன தர்ம பாதுகாப்பு நல வாரியம் அமைக்கும் நேரம் வந்துவிட்டது. சனாதன தர்மத்தை எந்த வகையிலும் இழிவுபடுத்த அனுமதிக்கக்கூடாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என பவன் கல்யாண் கூறியுள்ளார். இன்னும் 19 அமாவாசைதான். திமுக ஆட்சிக்கு தேதி குறிச்சாச்சு. திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் 19 அமாவாசைகள்தான். நாட்கள் எண்ணப்படுகின்றன என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட அதிமுகவினர் மீது பொய் வழக்கு போட்டு திமுக அரசு முடக்க நினைக்கிறது. தனியார் அமைப்பு பல ஆண்டுகளுக்கு முன் அனுப்பிய ஆதாரமற்ற புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில், குறிப்பாக 2017 முதல் 2021 வரை 4 ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து ஊரக வளர்ச்சித்துறையில் மட்டும் 123 விருதுகளும், நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் உள்ளிட்ட துறைகளில் மேலும் பல விருதுகளும் பெற்று சாதனை படைத்தவர். சென்னையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட மாநகராட்சி பொறியாளர்களின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காழ்ப்புணர்ச்சியுடன் போடப்படும் வழக்கால் அரசு அதிகாரிகள் மத்தியில் தொய்வு ஏற்படும். மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு கட்டண உயர்வு உள்ளிட்ட அரசின் அனைத்து கட்டணங்களும் பல மடங்கு உயர்ந்துவிட்டன. உணவுப் பொருட்கள், கட்டுமான பொருட்கள் கடுமையான விலை உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, கள்ளச்சாராயம், தமிழகத்தை கஞ்சா மற்றும் போதைப்பொருள் கேந்திரமாக மாற்றிய பெருமை என்று திமுக அரசின் மீது மக்கள் கோபத்தில் இருக்கின்றனர். மக்களின் கவனத்தை திசை திருப்ப லஞ்ச ஒழிப்புத்துறையை முதல்வர் ஸ்டாலின் ஏவிவிட்டிருக்கிறார். அதிமுகவை முடக்கி எதிர்க்கட்சியின் செயல்களை தடுத்து நிறுத்திவிடலாம் என திமுக நினைக்கிறது. எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த நிர்வாக திறனற்ற திமுக அராஜக அரசின் அவலங்களை மக்களிடம் தோலுரித்து காட்டும் எங்களது செயல்களை தடுத்து நிறுத்திவிடலாம். போதைப் பொருட்கள் கடத்தலின் கேந்திரமாக தமிழகம் விளங்கும் கேவலத்தை மக்களிடமிருந்து மறைத்துவிடலாம் என முதல்வர் ஸ்டாலின் மனப்பால் குடிக்கிறார். திமுக ஆட்சியின் ஆயுட்காலம் 19 அமாவாசைகள்தான். நாட்கள் எண்ணப்படுகின்றன. சர்வாதிகார ஆட்சி நடத்தியதற்காக மக்களிடம் பதில் சொல்லும் நாட்கள் வெகு தூரத்தில் இல்லை என்று எச்சரிக்கிறேன் என பழனிசாமி கூறியுள்ளார். மது ஒழிப்பு மாநாடு ஒரு ஏமாற்று வேலை. சென்னை பூந்தமல்லியில் அதிமுக சார்பில் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்கள் பெஞ்சமின், செம்மலை கலந்து கொண்டனர். பவள விழா நடத்தி இவர்கள் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது என்று சொன்னாலும் மக்களின் கருத்து வேறாக இருக்கிறது. எனவே கூட்டணி நிச்சயமாக இது உறுதி கூட்டணியாக இருக்காது. அதாவது மதுக்கடைகளையும் நடத்தி கொண்டு மதுவின் மூலமாக விற்பனையை 45,000 50,000 கோடிக்கு உயர்த்துவதற்கு இவர்கள் திட்டம் போட்டுவிட்டு திருமாவளவர்கள் நடத்துகிற மது ஒழிப்பு மாநாட்டிலே கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஜீவகாருண்ய மாநாட்டிலே கசாப்பு கடைக்காரன் போய் கலந்து கொள்வதைப் போலத்தான் அவருடைய நிலைப்பாடு இருக்கிறது. எனவே இது ஏமாற்று வேலை. தாவேகா மாநாடு இப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு குறித்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கை: என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகப்படுத்திய நாள் முதல் நமது அரசியல் வெற்றிக்கான களம் விரிவடைந்து கொண்டே வருகிறது. கழக கொடியேற்று விழாவின் போது நமது முதல் மாநில மாநாட்டு தேதியை அறிவிப்பதாக கூறியிருந்தோம். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் 27 மாலை 4 மணியளவில் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடைபெறவுள்ளது. நம்மை வழிநடத்தப் போகும் கொள்கைகளையும் நாம் அடையப் போகும் இலக்குகளையும் முழங்கும் அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட உள்ளது. தமிழக மக்களின் மனங்களை வெல்லும் நோக்கில் அமையவுள்ள மாநாட்டிற்கான களப்பணிகளும் தொடங்கப்பட உள்ளன. இந்த மாநாட்டிலிருந்து வலிமையான அரசியல் பெரும்பாதையை அமைப்போம். விரைவில் சந்திப்போம், வாகை சூடுவோம் என விஜய் கூறியுள்ளார். எமர்ஜென்சி கதவை திறக்க முயற்சி, ஓடுபாதையில் விமானம் நிறுத்தம், நள்ளிரவில் பரபரப்பு. சென்னையிலிருந்து மும்பை செல்லும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் நேற்று இரவு 10:30 மணிக்கு புறப்பட தயாராக இருந்தது. 152 பயணிகள் விமானத்தில் இருந்தனர். விமானம் ஓடுபாதையில் ஓட துவங்கிய போது திடீரென அவசரகால கதவு திறக்கப்படுவதற்கான அலாரம் ஒலித்தது. சுதாரித்த விமானி விமானத்தை ஓடுபாதையிலேயே அவசரமாக நிறுத்தினார். அவசரகால கதவை திறக்க முயன்றவர் குறித்து பணிப்பெண்கள் விசாரித்தனர். அவர் மும்பையைச் சேர்ந்த வருண் பாரத் என்ற பயணி என்பது தெரியவந்தது. அவரிடம் எதற்காக கதவை திறக்க முயன்றீர்கள் என விமானி விசாரித்தார். தெரியாமல் கதவின் பட்டனை அழுத்திவிட்டேன் என கூறினார். இதனை ஏற்றுக்கொள்ளாத விமானி விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தார். உடனடியாக அங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் விரைந்தனர். வருண் பாரத்தின் பயணத்தை ரத்து செய்ததுடன் அவரை விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவர் மீது விமான பாதுகாப்பு சட்டத்தை மீறுதல், விமானத்துக்குள் வாக்குவாதம் செய்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். இதன் காரணமாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. இந்த சம்பவத்தால் நள்ளிரவில் சென்னை ஏர்போர்ட்டில் பரபரப்பு நிலவியது.